இங்கே இருந்து அவர்கள் இந்த அதிக அளவு வரியையும் செலுத்திக் கொண்டு உயர்ந்த வாழ்க்கை செலவையும் அனுபவித்துக் கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை ஒரு நிச்சயமற்ற தன்மைக்கு தள்ளுவதை விட வெளிநாடுகளிலே சென்று இதைவிட கூடுதலான வரியை செலுத்தி கொண்டு ஆனால் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அங்கே வாழ முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். இங்கே இருக்கின்ற ஒரு எதிர்காலம் பற்றி ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கின்ற போது இங்கே இருந்து காலத்தை வீணாக்குவதை விட எங்கே சென்றாலும் மனித சமூகத்துக்கு தான் நாங்கள் சேவை செய்ய போகின்றோம் என்ற ஒரு குறிக்கோளோடு வெளியேறுவதை நாங்கள் பிழை என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு நாட்டிலும் ஒருவர் தன்னுடைய புலமையையோ திறமையையோ உரிய முறையிலே வெளிப்படுத்துவதற்கு, அதன் மூலமாக ஒரு உரிய வருவாயை பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள். ஆகவே அந்த அந்த இடம் பிழையானதாக அவர்கள் கருதும் பட்சத்திலே இன்றைய உலகமயமாக்கல் சூழலிலே அவர்கள் சரியான ஒரு இடத்தை தேடி நகர்வது என்பது பிழையான ஒரு சம்பவமாக இருக்காது. ஆகவே அப்படி வெளியேறுபவர்களை இந்த பாஸ்போர்ட்டுகளை விநியோகிப்பதை தடை செய்வதன் மூலமாகவோ அல்லது குறைப்பதன் மூலமாகவோ அல்லது அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாகவோ தடை செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. என்றால் இது எவ்வளவு காலத்துக்கு தடை செய்ய முடியும்? இந்த பாஸ்போர்ட்டுகளுக்கான ஒப்பந்தக்காரர் சரியான முறையிலே அதனை விநியோகிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்களே ஒழிய, இவ்வாறு இந்த பாஸ்போர்ட் விநியோகத்தை வளமைக்கு கொண்டு வந்து பாஸ்போர்ட்டுகளை வளமை போல கேள்விக்கேற்ப அதனை விநியோகிப்பார்கள் என்று சொன்னால் சாதாரண நிலைமைகளின் கீழே இன்னும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கானோர் இலங்கையை விட்டு வெளியேறி தயாராக இருக்கின்றார்கள், வெளியேறுவார்கள்.